Hi friends, welcome to my channel Healthy Recipes. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பருப்பு கூட்டு. இது நீங்க சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிடலாம். and சப்பாத்திக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி ஒரு ஸ்மால் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு ஸ்மால் சைஸ் கத்திரிக்காய், பருப்பு ஒரு டம்ளர், தாளிக்கிறதுக்கு கடுகு, கறிவேப்பிலை, ஒரு சிகப்பு மிளகாய், கொஞ்சமா ஜீரகம், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய், ஒரு 5-6 பல்லு பூண்டு, தேவையான சால்ட். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் இந்த பருப்பை நல்லா கழுவி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் பூண்டு, அப்புறம் கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி, இந்த பருப்பும் காய்கறிகளும் முங்குற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதை நம்ம ப்ரெஷர் குக்கரில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பருப்பு, தக்காளி, மிளகாய், கத்திரிக்காய் இது எல்லாத்தையும் நான் வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ மறுபடியும் வேற ஒரு பாத்திரத்தில் சிம்மில் வச்சுருக்கேன். இது கூட நம்ம மஞ்சள், ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகத்தூள் வந்து நல்ல வாசனை கொடுக்கும் இந்த கூட்டுக்கு. கொஞ்சமாக மஞ்சள் நீங்கள் வேக வைக்கும் போதும் போடலாம். பட் குக்கரில் வெளியே எல்லாம் வரும் அந்த மஞ்சள். இப்போ போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நம்ம இப்படி பண்ணால் போதும். இது உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக வேணும் அப்படின்னா தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க. இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தேவையான தாளிப்பு செஞ்சிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். நான் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் தான் இந்த பருப்பு கூட்டுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதும் கடுகு, ஒரு அரை ஸ்பூன் சீரகம், கார்னிஷிங்காக ஒரு சிகப்பு மிளகாய் அண்ட் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தாளிப்பை சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு கூட்டு ரைஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈவன் நீங்கள் சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் கீப் வாட்சிங்.